இது வரைக்கும் அஜித் அவர்கள் குறித்தும் அஜித்துடைய குடும்பத்தை பற்றியும் அஜித்துடைய பிள்ளைகளை பற்றியும் அவருடைய மனைவியை பற்றியும் அவருடைய படங்களை பற்றியும் அவருடைய கேரக்டரை பற்றியும் அவருடைய ஸ்போர்ட்ஸை பற்றியும் அவ்வளவு இழிவாக எழுதி கொண்டிருந்த இந்த தாவேக்கா தற்கொலை கும்பல் விஜயனுடைய ரசிக குஞ்சுகள் இந்த அணில் குஞ்சுகள் நேற்றுலேருந்து தலை போல வருமாங்கிற பாட்டை தான் ரிங்டோனாக வச்சுருக்கேன். நேற்றுலேருந்து விடாமுயற்சி பாட்டை வைக்க ஆரம்பிச்சிட்டான். நேற்றுலேருந்து விஸ்வாசம் பாட்டை போட்ட ப்ரொஃபைல் பக்கம் மாற்ற ஆரம்பிச்சிட்டான். என்ன இருந்தாலும் தலை ரசிகர்கள் தான் எங்களுக்கு பிடிக்காது, ஆனால் தலை எங்களுக்கு பிடிக்கும். அவர் ரெண்டு பேரும் பிரியாணி ஒன்றா சாப்பிடுவாங்க. இப்படித்தான் ஒரு முறை அவர் மங்காத்தா படம் ஷூட்டில் இருந்தார், இவர் போக்ரி இவர் இந்த படத்தை வேட்டைக்காரன் படம் ஷூட்டில் இருந்தார். ரெண்டு பேரும் ஒன்றா சந்திச்சுக்கிட்டாங்க. கேரவன்னு பழசெல்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கே போயிட்டாங்கன்னா நேராக பழைய ஆரம்பத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் நண்பர்கள் அப்படின்னு. அவர் என்ன சொல்ல வந்திருக்காருன்னே இந்த தற்கொலை கூட்டத்துக்கு புரியலைங்கிறது எவ்வளோ பெரிய கேவலம். அஜித் நடுநிலையாக பேசியிருக்காராம். அஜித் அவர் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாராம். இதுவரைக்கும் வச்சிருந்த இந்த கட்டமைச்சதெல்லாம் அஜித் உடைச்சிட்டாரு. எதை உடைச்சிருக்காரு? விஜய் இது காரணமே இல்லை, இது ஒட்டுமொத்தமாக அரசினுடைய தவறு அப்படின்னு சொல்லி அரசு மேல பழி போட்டுட்டு தப்பிக்க நினைச்சதை அஜித் உடைச்சிருக்காரு. ஒரு பண்பட்டவனுக்கும் ஒரு பைத்தியக்காரனுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமில்ல? பண்பட்ட ஒருத்தர் என்ன சொல்றாரு, இதற்கு நானும் பொறுப்பு. கரூருக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இந்த சமூகத்தை தானும் ஒரு அங்கம், நானும் இதற்கு பொறுப்பு, ஒவ்வொருத்தரும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அதே போல தனிப்பட்ட அந்த நபரும் பொறுப்பு இருக்கணும். அதே போல கூட்டத்தை காட்டக்கூடிய அந்த மணலையும் ஆபத்தாலும் சொல்லி ஒவ்வொருத்தரும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லி இவர் பேசுறாரு. ஆனா விஜய் என்ன பேசினாரு? சிஎம் சார், நீங்க பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்குங்க. ஒட்டுமொத்தமா தூக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் தூக்கி போட்டாரு விஜய். இவரு எல்லாரும் பொறுப்புங்கிறாரு. இதுதான் பண்பட்டவனுக்கும் பைத்தியக்காரனுக்குமான வித்தியாசம். என்ன? அவன் அடுத்தவங்கள பழிய போடுவான், இவன் தானும் சேர்ந்து. இதை விஜய் பேசியிருந்தாரு வச்சுக்கோங்க, விஜய் சூப்பர் அப்படின்னு கொண்டாடிக்கலாம். இது என்னுடைய தவறும் அடங்கி இருக்கிறது. மகாபலிபுரத்துக்கு அக்டோபர் 27 வர வச்சு